என் தரப்புல வாதம்லாம் பட்டாசா பின்னிடுவேன், அதெல்லாம் கலக்கிடுவேன். நானும் பாக்குறேன். ஆளுநருக்கு என்ன போடலாம்? சட்டி சுட்டதடா இடியே ஆனாலும் தாங்கி. இந்த வாங்கி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே அவருடைய பொறுப்புக்கு அது வந்து பெரிய வருத்தமான செய்தி. நான் வந்து உண்மையிலேயே ரொம்ப வருத்தப்படுறேன். நம்ம தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. கவர்னர் ரவி கம்முன்னு இருங்க, ரிசைன்டு ஃப்ரம் த போஸ்ட் அப்படின்னு சொல்லி. அப்படியா வரப்போதா? மானரோசம் இருந்தா வரும். ஏன்பா இப்படி தப்பா சொல்லி கொடுக்குற, உன்னை யார் யூபிஎஸ் ஆஸ்பிரண்ட்டை கூட்டு பாடம் எடுக்க சொன்னான்னு கழுவி ஊத்துவானுங்க. ஏன்னா யூபிஎஸ் ஆஸ்பிரண்ட் கொஞ்சம் அப்படி மண்டக்கணம் முடிச்சவங்க கூட வந்து திட்டுவானே. ரவி சார் என்ன பண்ணுவீங்க? தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். போராட்டம் வென்றது, முதல் நிலையில் வெற்றி. அடுத்து நீட்டு. ஓ அந்த பேட்சா ஆளக்கூடாது என்றுதான் நினைத்தோம். அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. பழைய பாட்டு ஞாபகம் வருது, டிஎம்எஸ் பாட்டு. இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு நீ எந்த பாட்டு பாடினா அவருக்கு பொருந்தும். இல்ல, 2 பாட்டு ஞாபகம் வருது. ஒன்னு ஆளுநருக்கு ஒரு பாட்டு, இன்னொன்னு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பாட்டு. கவர்மெண்ட்டுக்கு வந்து பழைய டிஎம்எஸ் பாட்டு, தென்னர் சமுதாயம் இன்னல் உறும்போது தன்னையே தந்த கழகம், நம்மை ஆண்ட மன்னர்களை வீழ்த்தி முன்னேற்றம் கண்ட கழகம், என்றும் மடமையை எதிர்க்கின்ற கழகம், இன்று மாநில சுயாட்சி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் தலைமை பொறுப்பேற்றதற்கு பிறகு வெளியான பாடல் இன்றைக்கும் பொருத்தமாக முதலமைச்சருக்கும் பொருந்துகிறது. பவள விழாவில் கூட முதலமைச்சர் இந்த பாட்டை பாடியிருந்தார். ஆளுநருக்கு என்ன போடலாம்? சட்டி சுட்டதடா இடியே ஆனாலும் தாங்கி. இப்ப அவர் வந்து உட்கார்ந்து இருப்பார், எரிமலை எப்படி பொறுக்கும் அப்படி ஒரு வாரம். ஆனா ஒரு நீதிபதி நீதிமன்ற ஹாலில் 1 மணி நேரம் ஊரை போட்டு ஒரு மாண்பு பொருந்திய ஆளுநர் என்றும் பார்க்காமல், பொருந்தாததுனாலதான் மாண்பு பொருந்தாத ஆளுநரை இந்த வாங்கி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே அவருடைய பொறுப்புக்கு அது வந்து பெரிய வருத்தமான செய்தி. நான் வந்து உண்மையிலேயே ரொம்ப வருத்தப்படுறேன். நம்ம தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. நமக்கு ஆளுநர் பதவி தேவையில்லை, அதெல்லாம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய விமர்சனங்கள், பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதெல்லாம் மறுக்கலை. ஆளுநர் RN ரவி அப்படிங்கிற நபர் வந்து தமிழ்நாட்டில் மாண்புமிகு ஆளுநர் RN ரவி அப்படின்னு மரியாதையோடு விழிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கிய பொறுப்பில் அரசியலமைப்பின்படி அவருக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவருக்குன்னு ஒரு அடமொழி சொல்லுவாங்க, ஹிஸ் எக்ஸலன்சி. ஆமாம், அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபரை நம்ம எந்த சூழ்நிலையிலையுமே அவருக்கு இப்படி ஒன்று நடந்திருக்கிறது அப்படின்னு அவருடைய இடத்துல இருந்து பார்க்கும்போது யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் ஆன் தட் ஷூவா. ஒரு ப்ராவர்ப் சொல்லுவீங்களே, ஷூவில் எதுக்குங்க தலையை வைக்கணும்? இல்லைங்க, அது சாவருக்கு. நீங்கள் அந்த ஷூவில் நின்று பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து அவர் நின்று பார்க்கும்போது, நான் அப்படி உணர்ந்து பார்க்கும்போது, இல்லை நான் வேற பண்ணிப்பேன், ராஜினாமா பண்ணிப்பேன். அது அவர் இன்னும் பண்ணாமல் இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து அவருக்கு இன்னும் கூட அவர் ஏதோ ஒன்று ரொம்ப தீவிரமாக தேடுறாரு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. மொத்தம் 2 வழக்கு ரிட் பெட்டிஷன் சிவில் 2023 தாக்கல் பண்ண வழக்கு. அப்பயே கேட்டாங்க முதல்ல, ஆளுநர் தரப்பு ஏதாவது விளக்கம் இருக்கான்னு. இல்லைங்கய்யா நான் அந்த கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா, அவர் தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரே, ஏன்பா நச நீங்கள் வந்து தொந்தரவு பண்ணுறீங்க, எடுத்துகிட்டு போங்கப்பான்னு கோர்ட் அன்னைக்கே முடிச்சிருக்கும். நான் இந்த நாட்டின் இறையாண்மையை காக்கும் பொறுப்பு இல்லையா? இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டை காக்க வேண்டிய கடமை எனக்கு இல்லையா? தமிழ்நாட்டை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இல்லையான்னு ஆத்தின உடனே, அப்படியா சரி இரு அடுத்த இயரிங்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொழந்துட்டு. அப்படி என்ன பொறுப்பு உங்களுக்கு மக்கள் என்ன கொடுத்தாங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்களா? அந்த பவர் எதுவும் உங்களுக்கு வந்து மக்களுக்கு நீங்கள் செய்கிறதுங்க? அவர் நம்ம பாசிட்டிவாக அவரை பற்றி பேச சொல்கிறோம், நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்ற அந்த ஃபீலிங்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இருக்கு நமக்கு இல்லை, அவருக்கு அவர் நிறைய பேருக்கு சீட்டு கொடுத்துருந்தாருல. அது விட்டுருங்க, நம்ம பேச வர டாபிக்கு மாற்றி விட்டேன். அவர் என்னன்னா,
அவர் மேல ஏன் வெடிவெடிச்சு தமிழ்நாடு கொண்டாடுது, சமூக ஊடகங்கள் ஏன் செலிப்ரேட் பண்ணுது, அவருக்கு இப்படி ஒரு தீர்ப்பு வந்துருச்சு? இல்ல நான் இப்ப காத்து நிற்கிறேன். என்னண்டு நீதிமன்றம் அவரை பகைத்துக் கொள்ள கூடாது, அப்படி தேவையில்லாத சண்டைகளில் ஈடுபடக்கூடாது. நீதிமன்றங்கள் அரசியல் நோக்கத்திற்காக இப்படி நீதி கவர்னரை வந்து பகைத்துக் கொள்வது சரியல்ல. நேத்தே 7 மணிக்கு வந்திருப்பாங்களே இல்லையா? தெரியல. சரி, ஓகே, கொஞ்சம் லேட் ஆயிருக்கும், இன்னைக்கு வருவாங்க. இப்போ என்னன்னா, நம்மளுக்கு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இருந்தாலும் கூட சமூகமா மக்கள் எல்லோரும் செலிப்ரேட் பண்றாங்கல்ல, அது ஏன் அப்படின்றத பார்க்கணும். தமிழ்நாடே இப்போ வந்து எஸ்.ஏ. சூர்யா ஸ்பைடர் படத்துல வந்த மயானத்துல உட்கார்ந்துருக்கு. அது மோசமான டெம்ப்ளேட்டு, அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனாலும் ஓகே, டெம்ப்ளேட் மோசங்க, படுத்திருக்கிறது யாருன்றதை பொறுத்து மாறும்ல சார். ஆனா ஓகே, நாட் பொலிட்டிக்கலி. ஓகே, இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். இப்போ என்னன்னா, அது கவுண்டர்களை வந்து அப்படி கடந்துடணும், அதுக்குள்ள போய் நீங்க கசாயம் தேட கரெக்டு தான். இப்போ என்னன்னா, ஏன் வெடி வெடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு. எடிட்டர் அந்த வீடியோவை போடுங்க. நீட்டு குறித்து தன்னுடைய குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள்னு ஒரு தந்தை, ஒரு ஏழை எளிய குடும்பத்திலிருந்து வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு தகப்பன் நேரடியாக அவர்கிட்ட நின்று ஹானரபிள் ஆளுநர் ஜி அப்படின்னு பேசி அவர் ஒரு தன்மையாக ஒரு பெரிய மரியாதையோடு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. நீங்கள் அவரோட அந்த ரக்குடான பிஹேவியரை மட்டும் அப்படியே கேளுங்க. I want to ask Mr. Excellency, when will you give clearance for ban the NEET? Look, I will be the last man to give it clearance. Never, ever. Because I do not want my children to feel intellectually disabled. as per I your want our children to compete and be the best. They have proved it. we prove it. Never. Sir. Our children prove it. Our children prove it. That achievements are achieved by our Tamil Nadu without NEET. Because What we have spent- achieved will Sir? not suffice for future. Sit down. What we have achieved last- without NEET will no longer be sufficient. Yes, it is sir. like a cycle Yes, sir. age. I am telling you very frankly, I will never give clearance to NEET. Let it be very clear. Anyway, it has gone to the president because it's a subject of concurrent list. It is a subject on which only the president is competent to give the clearance. But given to me, I shall never give it. Be sure about it. இதை பார்த்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனுக்கும் கோபம் வருமா வராதா? அந்த கோபம் தான் நேற்று ஒரு பெரிய செலிப்ரேஷனை நிகழ்த்தி காட்டியிருக்கு. தமிழ்நாட்டில் இருந்து ஒரு புல்லு பூண்டு கூட ஆதரவாக ஆளுநர் ரவி பாவங்க அவரை போய் இப்படி பண்ணிட்டேளே அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா, அவர் சம்பாதிச்சிருக்கிறாரு அவ்வளோ பெரிய வெறுப்புகளை. ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநில தலைவர் இப்படி சந்திப்பது, அது கேலி பொருளாக அவர் மாறி இருப்பது, அதெல்லாம் கூட நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அவங்க நேரடியாக மக்களோடு வந்து ஓட்டு கேட்க வர்றவங்க, அவங்கள வந்து ட்ரோல் பண்ணுறாங்க, அவங்க வந்து நகைப்புக்குள்ளாகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். எக்ஸலன்சி அப்படின்ற இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை இந்த சமூகம், இந்த மக்கள் இவ்வளவு தூரம் அவர் அடைந்திருக்கக்கூடிய அந்த தோல்வியை கொண்டாடுறாங்க அப்படின்னா, அது வந்து உண்மையான காரணம் வேற இருக்குல்ல. அதுதான் தமிழ்நாடு, அதுதான் உரிமைக்கான குரல். இப்பயுமே கூட அவர் மீது அனுதாபத்தையோ அவர் மேலே ஒரு நல்ல எண்ணத்தையோ அப்படியெல்லாம் நீதிமன்றம் சொல்லவே இல்லை. அவருக்கு மரியாதையும் மாண்பும் எப்போது வரை கொடுக்கப்பட்டது? எந்த ஒரு அதிகார பவர் சென்டருக்கும் காலவரையறையற்ற அப்படிங்கிற விதிமுறையே இல்லை. ஆனால் அந்த பொறுப்புக்கு மட்டும் இருந்துச்சு. நீங்கள் எவ்வளவு நாள் வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது தான் அவருக்கு இருந்த பெருமதி. எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரம். முடிங்க. எவ்வளவு சீக்கிரம்னு சொல்லல. அதனால எனக்கு வந்து 6 வருஷம் கூட எனக்கு சீக்கிரம் தான் கூட உட்கார்ந்துருக்க முடியுது. ஆமா. ஆனா அதை வேற யாருக்காவது கொடுப்பாங்களா? மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏக்கு 5 வருஷம் தான், சிஎம்க்கு 5 வருஷம் தான் பவர், ரைட்? அப்படி இருக்கும்போது ஆளுநருக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்து உனக்கு நேர அவகாசமே இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகு நீங்க இவ்வளவு தூரம் சேட்டை பண்ணீங்கன்னு உடனே பீஸ் கட்டையை அங்கே பிடிக்கிட்டாங்க. இந்த 30 நாள் கையில் வச்சுக்க, இதுக்கு மேலே நீ வந்து உருளக்கூடாது, பிறலக்கூடாதுன்னு. இது வந்து மிகப்பெரிய அவமானம், அந்த பொறுப்புக்கு இவர் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய களங்கம். இதை துடைப்பதற்கு என்ன செய்வது அப்படிங்கிறது துடைப்பமா துடைப்பதற்கு அப்படி துடைத்துக் கொள்வதற்கு என்ன செய்வது? இந்நேரம் வந்து 15, அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட, கையெழுத்து இல்லாம நேரம் மாறி போட்டு டக்கு டக்குன்னு ஒரு அறிக்கையெல்லாம் விடுவாரு. விட்டுட்டு 1 மணி நேரத்துல டக்குனோ இது தப்பா இருக்கு அப்படின்னு மறுபடியும் மாத்துவாரு. யாரு பேட்டி கொடுத்தானே தெரியாம, யாருக்கு கொடுத்தானே தெரியாம பிபிசில ஆர்டிகல் வரும், ஆளுநர் ரவி சிறப்பு பேட்டி. பத்திரிகையாளர்களுக்கு செய்தியை வந்து அவர் தரப்புல இருந்து நேரடியா கொடுக்காம பிஆர்ஓக்கள் மூலமா கொடுத்து விடுவாரு. இப்படி எல்லா வேலையும் பாத்தீங்கல்ல. தீர்ப்பு வந்து இவ்வளவு நாள் ஆச்சு.
கூப்பிட்டு அந்த இப்பயும் பின் பண்ணி வச்சிருக்கீங்களே பாஸ் கமெண்ட் ட்விட்டர்ல அது மாதிரி ஒரு ஃப்ரண்ட் பேஜ் திராவிடியன் ஆர்டிகல் ஐடியாலஜி எக்ஸ்பயர்டுன்னு கொடுக்க வேண்டியதானே. இப்போ ஒரு ஆர்டிகல் ஒண்ணு அது வாங்கி போடுறதுக்கு பத்தி அடுத்த செய்தி அடிச்சிட்டாங்க டெல்லியில. கவர்னர் ரவி கம்முன்னு இருங்க, ரிசைன்டு ஃப்ரம் த போஸ்ட் அப்படின்னு சொல்லி. அப்படியா வரப்போதா? மானரோசம் இருந்தா வரும், அப்படி அதான் இல்லைங்க. அது எங்க போய் தேடுறது? அது வாய்ப்பு இல்லைங்க. ஸ்வீட் பாக்ஸ் வேணா இருக்கு நிறைய. மானரோசத்தை நான் எங்க போய் தேடுறது? அதுல ஒரு சங்கியுடைய வித்தியாசமான கதறலை நீங்க கேட்கணும் இந்திரா. இந்த ஆளுநர் ரவி வந்து நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனையை கொடுத்துட்டாரு. முன்னாடியே அவர் வந்து சுதாரிச்சு இதை வந்து ஃபைட் பண்ணி இருந்திருக்கணும். நான் கூட போய் சொல்லிட்டு வந்தேன், கூப்பிட்டாங்க. ஃபைட் பண்ணி இருந்தாருன்னா நம்மளுக்கு இவ்வளவு பெரிய அவமானம் நிகழ்ந்திருக்காது. அந்த ஆட்டோ அங்க நின்னது பல பேருக்கு தெரியாது. உச்சநீதிமன்றம் வந்து ஆளுநருக்கு எதிரான மனநிலையோடு இருக்கு. இதை வந்து அப்பயே நம்ம வந்து கேதர் பண்ணி இந்த வேலையை கண்டுபிடிச்சு நம்ம செஞ்சிருந்துருக்கணும். அணைஞ்சாச்சு, அப்புறம் என்ன முக்காடை போட்டுக்கிட்டு எதுக்கு இந்த வேலை? பஞ்சமா பாதகங்களை செய்து கொண்டிருந்த ஒரு ஆளுநருக்கு இப்படி உட்கார்ந்து பதவிசா பாடம் எடுக்கிற மனநிலை எப்படித்தான் வருதோ தெரியல. நீதிமன்றம் பல விஷயங்களை அறிவுறுத்தி, ஏன்னா பாதகம் செய்பவரை கண்டால் பாய்ந்து மிதித்து விடு பாப்பான்ற அளவுக்கு அவங்க கோபமானவங்க எல்லாரும். இப்ப எல்லாரும் சைலண்டா இருக்கிறாங்க. இப்ப வந்து ஆளுநர் வந்து முன்னாடியே சுதாரிச்சிருக்கணும். அவர் அன்னைக்கே அப்படி பண்ணியிருந்தாருன்னா இப்படி பண்ணிருக்க தேவையில்லை. கொஞ்சம் அவர் வந்து ஸ்மெல் பண்ணியிருக்கணும். உள்துறை அமைச்சகத்துல கலந்து ஆலோசிச்சிருக்கணும். உள்துறை அமைச்சருக்கு தெரியாமலா தீர்ப்பு வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நீட்டு மசோதாவை திருப்பி அனுப்புறாங்க. சிங்கப்பூத்திட்ட வடிவெளிக்க வரல. உங்களுக்கு என்ன சார் அவ்வளவு அவசரம்? நீங்க ஏன் சார் அவ்வளவு பதறீங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறதுக்கு? அப்படி பாஞ்சு பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் அவரே நினைக்கல. இப்போ அவர் வந்து முதல்ல எதிர்பார்த்தது இவ்வளவு கடுமையான ஒரு தீர்ப்பு வரும் அப்படின்றத அவர் எதிர்பார்க்கல. ஆனால் ஆர்கியூமெண்ட் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம். திமுக தரப்புல இருந்து தமிழ்நாடு அரசு சார்பாக எடுத்து வைத்த வாதங்கள், எம்பி வில்சன், அப்புறம் அவர் முகுல் ரகோத்கி, ராகேஷ் திவிவேதி, இவங்க எல்லாரும் வைத்திருந்த வாதம் அதெல்லாம் முன்னாடியே முடிஞ்சிருச்சு. வில்சன் சொன்ன வாதம் அப்படியே தீர்ப்புல வந்திருக்கு. கவர்னர் டு நாட் ஹேவ் எனி டிஸ்கிரிஷன் அன்லஸ் அதர்வைஸ் ஹி ஆக்ட்ஸ் ஆன் த எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு சொன்னதை அப்படியே தீர்ப்பாக எழுதி இருக்கிறது நீதிமன்றம். வாழ்த்துக்கள் வில்சன் சார். இது வந்து தமிழ்நாட்டிற்கு உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் பெற்றுக் கொடுக்கின்ற தொடர் வெற்றிகளினுடைய மகுடத்தில் முக்கியமான மணியாக மாறி இருக்கிறது. இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஆளுநர்களுக்கு எதிராக பயன்பட போகிற ஒரு தீர்ப்பு. நம்ம ஒவ்வொரு முறையும் பேசும்போது பொம்மை ஜட்ஜ்மெண்ட்னு ஒன்று பேசிக்கிட்டே இருப்போம், கவனிச்சிருப்பீங்க. அதுக்கு எந்த விதத்திலும் சளைத்ததல்ல இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு. வரலாற்றில் இனிமே நீங்க மூத்த பத்திரிகையாளர்களாக கொஞ்சம் வருஷம் கழிச்சு இந்திரகுமாரை பார்க்கும்போது இந்திரகுமார் ஒரு டிபேட்ல உட்காந்துக்கிட்டு அப்படித்தான் 2025 நான் வந்து பேரலைன்ற சேனல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த போது ஆளுநருக்கு எதிராக எம்பி வில்சன் அவர்கள் கொண்டு வந்த அந்த தீர்ப்பு வந்தது. அதை முழுவதுமாக அந்த நேரத்தில் படித்து பேரலையில் ஒரு விரிவான பேட்டி. ஜட்ஜ்மெண்ட் காப்பி இன்னும் வரல. நம்ம ஆர்குமெண்ட்ஸ் லைவ்ல பார் அண்ட் பெஞ்சில் லைவ் ரிப்போர்ட் ஆயிருக்கு, அதை வச்சு தான் பேசுறோம். நான் இப்போ உட்கார்ற வரைக்கும் செக் பண்ணிட்டு இருந்தேன், வரல. ஏன்னா அது 2 காப்பி போடுவார் ரவி. தீர்ப்பை நம்மள்கிட்ட வாங்கி அவர் வாங்கி வெளியில கொடுக்கறதுக்கு ஒரு தீர்ப்பை ரெடி பண்ணிக்கிறேன். ஏன்னா அவர் போன தடவை அங்க இருந்தப்ப பண்ணிட்டு தானே வந்தாரு. ஆனா சந்தேகத்திற்கிடமின்றி நீதிபதிகள் வந்து இந்த தீர்ப்புல வந்து தமிழ்நாடு அரசு தரப்புக்கு ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். RN ரவியை வந்து இவ்வளவு தீவிரமான விமர்சனம், பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்சி, பொலிட்டிக்கல் எண்ட்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அரசியல் முடிவுகளுக்காகவோ அரசியல் காரணங்களுக்காகவோ ஒரு ஆளுநர் செயல்படக்கூடாது அப்படின்றாங்க. ஏன் சொல்றாங்க? அப்ப நீ செயல்பட்டதுனால தான் சொல்றாங்க. பழைய வழக்காவது எல்லா மாநிலத்தையும் சேர்த்து வச்சு விசாரிச்சது, இது ஒரே வழக்கு, தமிழ்நாடு மட்டும்தான் விசாரிக்கிறாங்க. அதுல உங்களை பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்சி பண்ணாத, அரசியல் ஆதாயம் தேடாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். விரைவில் ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்ததற்கு பிறகு பத்தியாக அதை படித்து கூட நம்ம சொல்ல வேண்டிய அளவுக்கு யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் பூரா இந்த வருஷம் படிப்பாங்க. ரவி சார் ரவி சார் வேலையே என்னன்னா யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸை பூரா உட்கார வச்சுட்டு அவ்வளவு பேரையும் வந்து நீங்க வந்து மாநில அரசு சொல்றதெல்லாம் கேட்கக்கூடாது, மைய அரசு சொல்றது மட்டும் தான் கேட்டு நடக்கணும், அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னாங்க. அவன் பூரா மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருப்பான். நாளைக்கு இப்போ ஆல்ரெடி போய்கிட்டு இருக்கு சென்டர்கள்ல பூராத்திலையும் வந்து இன்டர்வியூ போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு மார்க் இன்டர்வியூல கேட்டிருப்பாங்க இந்த கேள்வியை, வாட் வாஸ் த ஜட்ஜ்மெண்ட் டெலிவர்டு ரிகார்டிங் த கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு இன்னைக்கு மார்க் இன்டர்வியூல கேட்டிருப்பாங்க. அடுத்த வருஷம் மெயின்ஸ் எழுத போறவனுக்கு வந்து ஸ்டேட் அட்டானமின்ற டாபிக்ல வந்து ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு கேஸ்ல என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்தது, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதனுடைய
அதை எக்ஸாமைன் பண்ணுங்க, அதை வந்து டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க. அவன் பூரா படிப்பான். என்ன படிப்பான்? மாநில அமைச்சரவை சொல்லுவதை, அதாவது கவர்னர் ஷுட் மஸ்ட் ஆக்ட் ஆன் த எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பூரா படிச்சு எழுதுவானே ரவி சார். நீங்க எந்த யூபி இப்போ போன வருஷம் நீங்க பேசுன வீடியோல கமெண்ட்ல வந்து திட்டுவாங்களே, ஏன்பா இப்படி தப்பு தப்பா சொல்லி கொடுக்குற, உன்னை யார் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டை கூட்டு பாடம் எடுக்க சொன்னான்னு கழுவி ஊத்துவானுங்களே. ஏன்னா யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் கொஞ்சம் மண்டக்கணம் இருக்கும் அவங்களுக்கு. நம்ம நிறைய படிக்கிறோம்ன்ற ஒரு மண்டக்கணம் இருக்கும். அது நானும் அந்த பக்கத்துல இருந்து வரதுனால அப்படி மண்டக்கணம் முடிச்சவங்க கூட வந்து திட்டுவானே ரவி சார், என்ன பண்ணுவீங்க? அதை விட இன்னொரு வார்த்தையும் அதுல இருக்கு. இந்த சட்டம் நான் நல்ல விதமா எழுதிட்டேன், ஆனா இது ஒரு அயோக்கியர்கள் கையில் போயிருந்தால். ஆமா, இது அம்பேத்கர் சொன்னது. இருங்க, அதை அப்படி சொல்லிட்டு இந்த கோட் யாரு குறித்து எழுதப்பட்டது அப்படின்னு வரலாற்றில் தேடி எடுத்தால் இது ஆளுநர் ரவி குறித்து சொல்லப்பட்டதாக சாட்ஜிபிடியே சொல்லும். அவர் பொலிட்டிக்கலா இதுக்கு மட்டும் தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க தீர்ப்புல. இது என்ன ரவி சார் இப்படி போய் மாட்டிக்கிட்டீங்க, தேவையா சார் இது நமக்கு? எனக்கு என்னமோ இன்னொரு சந்தேகம் வருது. இந்த மங்காத்தா படத்தில் அர்ஜுனும் அஜித்தும் கேரக்டர் பண்ண மாதிரி 1976 பேட்சில் 2 பேர் இந்த கேரக்டர் பண்ணியிருப்பாங்களோன்னு. தொடர்ச்சியாக எங்களுடைய தலைமுறையாக திராவிட இயக்கத்தில் நாங்கள் வந்து ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் எதுக்கு அப்படின்னு போராடி பார்த்துட்டோம். கரெக்டாக நாங்கள் தீர்ப்பு வாங்குகிற நேரத்தில் வந்து டபார்னு காலில் விழுந்து யூட்டன் போட்டு வேற ஒரு பக்கம் போயிட்டு அது மாதிரி எதுவுமே நடக்க விடாமல் கடந்த காலங்களில் பண்ணிட்டாங்க. அதனால் மச்சான் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களோட சென்ஸை வந்து உறுதி காட்டி நீங்கள் ஃபைட் பண்ணுங்கள், சட்டத்தின் அடிப்படையில் ஃபைட் பண்ணி மொத்தமாக இந்த பொறுப்புக்கே ஒரு வேட்டை வச்சிடுற அளவுக்கு நாங்கள் வந்து ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கிடுறோம் அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு ஒரு பெரிய ஃபேவரட்டான வேலையை உள்ளே இருந்து ஆடி இருக்கிறாரோ ஆளுநர் ஆர்.என். ரவி அப்படின்னு ஒரு தோணுது. ஏன்னா அவர் ஏற்கனவே இந்த சூதாட்ட முதலாளிகள்லாம் சந்தித்து மங்காத்தா விளையாடுறது, அதாவது ஆன்லைன் மங்காத்தா விளையாடுறது முதலாளிகளை அப்புறம் பார்த்து அந்த மசோதா எது இப்ப இந்த சந்தேகம் வந்து சும்மா கலாய்க்கிறதுக்காக சொல்றதுதான். ஆனாலும் நீங்க எப்படி ஒன்று யோசிங்களேன், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், அதுவும் தமிழ்நாடு மாதிரியான சிந்திக்கக்கூடிய ஒரு மாநிலம், அந்த நேரத்தில் எல்லாத்தையும் டாக்குமெண்டெல்லாம் எவிடன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு வழக்கறிஞர் அணின்னு ஒன்றை வச்சு அது ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் பல நேரங்களில் இந்தியாவின் திசையவே தீர்மானிக்கக்கூடிய வழக்குகளை முன்னெடுத்து நடத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான டீமை வச்சிருக்கிற ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆளுநர் இவ்வளவு தூரம் குடைச்சல் கொடுத்து அது நீதிமன்றத்துக்கு வரும்போது கண்டிப்பாக அது பேக் ஃபயர் அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நேரமும் தேர்தல் வேலை பார்க்கக்கூடிய அவ்வளவு சீக்கிரத்தில் நாம் அவர்களை சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது அப்படின்னு நம்பக்கூடிய அமித்ஷா வகையராக்கள், மோடி வகையராக்கள், 56 இன்ச் வகையராக்கள் எந்நேரமும் தமிழ்நாடு இந்தியா முழுவதையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எல்லா குயுக்திகளையும் கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பவர்ஃபுல் பிரதர்ஸ் 2 பேர் எப்படி அசால்ட்டா விட்டாங்க? அப்ப சம்திங் ஃபிஷி. அப்ப ஆளுநர் ரவி அவர் கபட வேடதாரிகளா? அப்ப இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது ஆளுநர் ஆர்.என். ரவி திமுகவுக்காகவே வேலை பார்த்து ஒட்டுமொத்தமாக ஆளுநர் பதவிக்கே ஒரு பெரிய வேட்டை வைத்திருக்கிறார். இதனால் மோடிஜியும் அமித்ஷாவுமே ஏமாற்றப்பட்டிருக்கிறார்களா அப்படின்னு நான் வந்து உண்மையிலேயே வந்து பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் தான் நிற்பேன். இப்போ மோடியும் அமித்ஷாவும் ஏமாற்றப்பட்டார்களோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வருது. யாரால? ஆளுநர் ஆர்.என். ரவியால. நான் ஜெயிச்சு காட்டிடுவேன், என் தரப்புல வாதம்லாம் பட்டாசா பின்னிடுவேன், அதெல்லாம் கலக்கிடுவேன். நானும் பாக்குறேன். அண்ணாமலை சொன்னாப்ல 25% எடுத்துட்டு வந்து கொடுத்துருவேன். அந்த பக்கம் ஒரு ஐபிஎஸ் வாயை திறந்தா பொய்யா புழுலாம், இந்த பக்கம் ஒரு ஐபிஎஸ் வாயே திறக்க மாட்டேங்கிறான், திறக்கிறேன்னு சொல்றப்பெல்லாம் கண்டதையும் சொல்லிட்டு போயிடுறாப்ல. என்ன ஸ்டேட்டுக்கு எத்தனை ஆடு? ஒரு ஸ்டேட்டுக்கு இல்ல 2 பேரையும் ஒரே டைம்ல உள்ள அனுப்புனாங்க. அனுப்பும்போது என்னென்ன டயலாக் எல்லாம் சொன்னாங்க. 2 ஐபிஎஸ், கட்சிக்கு 1, ஆட்சிக்கு 1, ஆட்சி இவர் ஆளுநரா, இவர் கட்சியா, 2 பேரும் பியூஸ் போயிருச்சு. இப்ப பியூஸ் போகல, அது சொல்ல முடியாது. இல்ல போயிடுச்சுல, தமிழ்நாட்டுக்குள்ள ஒண்ணும் இல்ல. இப்ப தமிழ்நாட்டுல நம்ம நேத்தே ஒரே கல்லுல 2 மாங்காய். இந்த பாருங்க இன்ஸ்டாகிராம்ல நேத்து அண்ணாமலை பீஸு பாவுசு கொயிட்டு மூமெண்ட்னு போட்டு நாய்க்குட்டிகளோட போட்டோ எடுத்து போட்டு எப்படி இங்க இவருக்கு மட்டும் நாய் வச்சிருக்கு வீடு கிடைக்குது? நண்பர்கள் இருக்கிறாங்க, அந்த வேற ஞாபகம். வீடு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியல. கிண்டி மாளிகையில அவர் காலி பண்ணி போயிட்டாரு அப்படின்னா அங்க ஒரு நம்ம ஒரு 4-5 குடும்பமா சேர்ந்து கூட அங்க வாடகைக்கு போய்க்கலாம். அது 4 குடும்பமா? ஒட்டுமொத்த சென்னையில
அவ்வளவு இடம் இருக்கு. அது ஏதாவது நல்ல மருத்துவமனை, ஏதாவது ஒரு கல்வி நிறுவனம், அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு மாத்தணும். அந்த இடம் வந்து இப்ப இல்ல இல்ல, அது பக்கத்துல இருக்கிற உயிரியல் பூங்கா இடம் தான். அது அப்படியே திறந்து விட்டா அந்த மான் பூரா நல்லா விளையாண்டுக்கிட்டு மான் பூங்காவா அது வாட்டுக்கு இருக்கும். ஏன்னா அந்த பகுதி வந்து ரொம்ப முக்கியம். இந்த சென்னை வந்து வெப்பமயமாய் கொண்டே இருக்கிற நிலையில வந்து அந்த இடத்துல அவ்வளோ பெரிய நிலப்பரப்புல ஒரு கிரீனரி இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அந்த கிரீனரிக்குள்ளுக்குள்ள இந்த சாஃப்ரான் தேவையில்லை. அது உண்மை. இன்னொன்று, இவர் இப்போ ராஜினாமா பண்ணிட்டு போகணும் அப்படின்லாம் இங்கே தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் எதிர்பார்க்கல. தமிழ் மக்களே என்ன நினைக்கிறோங்க அப்படின்றத வெளிப்படையாகவே பேசிடுவோமே. எந்த சட்டமன்றத்தில் ஏறி நின்று எனக்கு அதிகாரம் இருக்குன்ற பேரில் கண்ட கருமத்தையும் நீங்கள் சொன்னீங்களோ, அதே சட்டமன்றத்தில் அடுத்த முறை ஏறி நின்று கொடுப்பதை மட்டுமே வாசிப்பதற்குத்தான் நான் வந்திருக்கிறேன், அதுதான் உச்சநீதிமன்றம் எனக்கு கொடுத்த அறிவுரைன்னு சொல்லி கொடுத்ததை வாசிக்கணும். இல்லை, தமிழ்நாடு அரசு வேற எழுதுமே அதில், ஆளுநரின் அதிகாரத்துக்கு எதிராக தமிழ்நாடு அரசு நடத்திய வழக்கில் வெற்றி பெற்ற திராவிட மாடல் அரசுக்கு வாழ்த்துக்கள் எழுதி வச்சு வாசிக்க சொன்னாங்க. பண்பம் பிடிச்சவங்களா சரிங்க. அது ஒண்ணு வாசிக்கணும். அப்புறம் அதே போல தமிழ்நாட்டில் நிறைவேற்றி இருக்கக்கூடிய மசோதாக்கள் எல்லாவற்றிற்கும் நீங்க வேற வழியே இல்லாம இப்ப கையெழுத்து போட்டு தான் ஆகணும். இல்ல, இவர் போட்டதா எடுத்துக்கிட்டாங்க. இந்த 10க்கு போடவே போடுறது, அதை போட்டதா நீ எடுத்துட்டு போப்பா, நான் பாத்துக்கிறேன். இனிமே பீம்புக்குனாலும் உங்களை சீன்ற மாதிரி சில விஷயங்களை கொடுத்தாலும் கையெழுத்து போட்டு தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு 30 நாள் தான் டைம் போட்டு நீங்க அதை போடுற கையெழுத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவரும் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் தமிழர்கள் ஒவ்வொருடைய ஆசையும் கூட. திமுகவை சார்ந்த, திமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுமே கூட இதை பிரதானமா விரும்புறாங்க. அந்த முகத்தை இப்ப பார்க்கணுமே, பாவம் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. வருக தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படின்ற ஒரு முழக்கம் தமிழ்நாடு அரசால் முதலமைச்சரால் எடுத்து வைக்கப்பட்டது. அதற்கு வலு சேர்க்கும் விதமாக போராட்டம் வென்றது. முதல் நிலையில் வெற்றி. அடுத்து நீட்டு, அடுத்த அந்த ஃபைட்டு உள்ளே போகிறோம். அது உண்மையிலேயே அது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான சிக்னலாக இருக்கும். இந்த நேரத்தில் நாம் சொல்ல விரும்புகிறது ஒன்று தான், எடப்பாடி பழனிசாமி நீட்டு கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கிறாரு. அது தனி இன்டர்வியூவாகவே இருக்குது. இதுக்கு முன்னாடி இப்போ மாநில அரசு என்ன செய்ய முடியுது, ஒரு மாநில அரசுக்கான பவர் என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையும் யோசித்து பார்க்கும்போது இந்த இடத்துல இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்கிற இடத்துல நீங்கள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொருத்தி மட்டும் பாருங்கள். இந்த ஃபைட் நடந்திருக்குமா? இந்த சண்டையின் மூலமாக இவ்வளவு பெரிய உரிமை, மாநில உரிமை மீட்டு எடுக்கப்பட்டிருக்குமா? ஆளுநர்களுக்கு இந்த அதிகாரம் இல்லை என்பது வரையறுக்கப்பட்டு நம்மளுக்கு தீர்ப்பாக கிடைத்திருக்குமா? அப்படி ஒரு வாய்ப்பே கிடைக்காது. அப்போ மாநிலத்திற்கு உண்டான அடுத்தடுத்து வரப்போகிற ஆண்டுகளுக்குமான உரிமையையும் சேர்த்து பேசுவதற்கு இது ஒரு பெரிய வாய்ப்பை இந்த திமுக அரசு ஏற்படுத்தி இருக்கிறது. அதற்கு முதல்ல ஸ்பெஷல் தேங்க்ஸ் அண்ட் பாராட்டுக்கள். இது இன்னும் தொடர வேண்டும். அதனால வாழ்த்துக்கள் முதல்வரை. நீ அந்த கவர்னர் சீட்டில் உட்காரும் போதெல்லாம் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்னும் நாங்கள் நிமிந்து பார்க்குற காட்சி எல்லார் மனசுலையும் ஓடும்ல. பாருங்க, பார்த்துக்கொண்டே இருக்கு. இதே கவர்னர் வேற மாநிலத்துக்கு போய் உட்கார்ந்தாலும் ஐயோ அந்த பேர் வேற ஞாபகம் வருது. நேஷனல் ஃபிகராக வேற ஆயிட்டாரு அவரு. இப்போ எல்லா பக்கமும் எல்லா ஸ்டேட்டும் அதை பேசுது. எந்த மாநிலத்துக்கு ஆளுநராக போய் சேட்டை பண்ணாலும் உங்களுக்கு எதிரான தீர்ப்பு தான் பாசுன்னு எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. இந்த சேட்டையெல்லாம் இங்கே பண்ணாதீங்க, இது உங்களுக்கு கொடுத்த தீர்ப்பு தான் எடுத்துட்டு வருவாங்க. எல்லா மாநில ஆளுநர்களும் கதிகலங்கி போய் இருக்கிறார்கள். பாஜகவே டபுள் இன்ஜின் சர்க்கார் ஒரு இன்ஜினோட பீஸையே பிடிக்கிட்டாங்க. கவனம். நன்றி.